நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி. ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசாகுது, இல்லை 50 வயசாகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் சித்திர நட்சத்திரம் 2 பாதங்கள், அதே போல் சுவாதி நட்சத்திரம் முழுமையாக, அது போக விசாகம் நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ விசாகம், சுவாதி, சித்திரை, அங்கே யாரெல்லாம் வராங்க, செவ்வாய் பகவான், விசாகம் குரு உடையது, சுவாதி ராகு உடையது. செவ்வாய், ராகு, குரு. அதுபோக அந்த வீடு யாருடைய வீடுங்க, சுக்கிரனுடைய வீடு, புரியுதுங்களா? அப்போ எல்லாமே எதை சார்ந்து உள்ளது, ராகு, செவ்வாய், குரு, இதுங்க எல்லாருமே நமக்கு ஒரு படிப்பினையை ஒரு டீச்சராக நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க, வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இதில் செவ்வாய் மட்டும்தான் நமக்கு வீரியத்தையும் தைரியத்தையும், நல்லா வீரமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், போல்டாக இருக்கணும் அப்படின்னு, எவ்வளோ வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அலட்சியம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எதுக்குமே அசர மாட்டாங்க. இந்த விசாகம் கொஞ்சம் பயந்து போகும், நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்படும். இந்த சுவாதி அப்படி கிடையாது.
எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்களா, இது சுவாதியாக தான் இருக்கும். சித்திரை பார்த்துக்கலாங்க, அலட்சியம், பார்த்துக்கலாம் சாமி, இது அப்படி பார்த்துக்கலாம், இது சித்திரை. அப்போது இந்த செவ்வாய், சுக்கிரன், ராகு, குரு இந்த காம்பினேஷன். இந்த துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஜெயிக்க நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய கோவில்? சார் கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறேன், 7 பிறப்பிலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், எங்கே இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், என்னிடத்திலே எத்தனையோ முஸ்லீம் நண்பர்கள், எத்தனையோ ஃபாஸ்டர் அதாவது அந்த பாதிரியாராக இருக்காங்கள்ல, அந்த மாதிரி அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, சபையில் இருக்கக்கூடியவங்க, நம்ம மயிலாப்பூர் ஆகட்டும், இல்லை வெளியூர்கள் ஆகட்டும், நாகப்பட்டினம், வேதாரண்யம், கன்னியாகுமரி மாவட்டங்கள், எவ்வளோ ஃபாதர்ஸ் நம்மகிட்ட நண்பர்களாக இருக்கிறாங்க துலாம் ராசியில். அப்போ நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், ஆண் பெண் இவ்வளோதான் தேவைய ஜாதகம். இந்த ஜாதகர் ஆனா பெண்ணா இவ்வளோதான் விஷயம். இங்கே மதம் எங்கே வந்தது? அப்போ இந்த துலாம் ராசி என்பர்கள் செய்த பாவங்கள் தீர வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ஜாதகத்தில் இப்படி தாங்க நம்ம சாமியை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஒரு பணக்கார ஒருத்தர் வருவார், பெரிய காரில் வந்து இறங்குவாங்க, பெரிய தாரில் வந்து இறங்குவாங்க, இல்லைன்னா ஒரு பல கோடி ரூபாய் காரில் வந்து இறங்குவாங்க. நம்ம பார்த்து சரிப்பா இவருக்கு வந்து எல்லாமே நம்ம சூப்பராக சொல்லிடணும், பாசிட்டிவாக சொல்லிடணும். நீங்கள் அப்படி இருப்பீங்க. ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் அவர் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கார். ஜெயிலுக்கு போகிற யோகத்தில் இருக்காரா, வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காரா, யாருக்காவது கை கட்டி பதில் சொல்லணுமா, ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சோம். அப்போது ஆளை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. இதெல்லாம் ஜோதிட ரகசியம். உங்களை காப்பாற்றணும்னா இதுதான் வழி. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் போக வேண்டிய கோவில் அம்பர் மாகாளம். அம்பர் மாகாளம் இது எங்கே இருக்குன்னா, கும்பகோணம் போயிடணும். கும்பகோணம் போயிட்டு இல்லை மாயவரம் கூட போங்க. மாயவரம் போயிட்டு காரைக்கால் பஸ்ஸில் ஏறுங்க. காரில் போனீங்கன்னா பூந்தோட்டம், என்னதுங்க பூந்தோட்டம், அந்த பூந்தோட்டம் போய் இறங்கிக்கணும். அங்கேருந்து லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அம்பர் மாகாளம். சாமி பேர் மகா காளேஸ்வரர். என்ன பேருங்க? மகா காளேஸ்வரர். இதுதான் சாமியுடைய பேர். அங்கே பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி ராகுவும் கேதுவும் முழு உருவமாக இருக்கிறார்கள். யோக ராகுவாக அங்கே எப்படி இருக்காங்க? யோக ராகுவாக இருக்கிறார்கள். புரியுதா? யோகம் செய்யக்கூடிய ராகுவாக இருக்கிறாங்க. ராகு கேதுவாக இருக்காங்க. அங்கே போனால் அந்த ராகு கேதால் வரக்கூடிய தோஷமெல்லாம் யோகமாக மாறுமா? அப்போ துலாம் ராசி என்பர்களை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். போக வேண்டிய ஊர், கோவில், ஆலயம் அம்பர்மாகாளம். ஓகேவா? அப்புறம் என்னைக்கு போகணும்? உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க. எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தில் போங்க. சப்போஸ் அன்றைக்கி போக முடியல, பிறந்த கிழமையில், உங்கள் பசங்களாக இருக்கலாம், உங்கள் பொண்ணாக இருக்கலாம், பிறந்த கிழமையில் திதியாக இருந்தால் பஞ்சமி, அஷ்டமி, நவமி இந்த 3 திதியில் போங்க. அந்த ஊருக்கு, அந்த ஐயருக்கு கால் பண்ணிட்டு போங்க. மதுகுருக்கள்னு ஒருத்தருக்கு அங்கே இருக்கார், மாதுகுருக்கள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கால் பண்ணிட்டு போங்க, பேசிட்டு போங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செஞ்சு கொடுக்குறோம். ஐயர் நம்பர் வேணும்னா ஐயர் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அதை ஃபுல்லாக சொல்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஒரு முறை நீங்கள் அந்த மண்ணை மிதிச்சா தான் இந்த பிறப்பிக்கும் உங்களுக்கும் அந்த பாவகர்மா விலகும். இல்லைண்ணா எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கேன், முடியாமல் இருக்கேன், அல்லது நான் வெளியூர் இருக்கேன், வெளி மாநிலங்களில் இருக்கேன், வெளிநாடுகளில் இருக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த பூஜை பண்ணி கொடுக்குறோம். நோ ப்ராப்ளம்.
ஒரு அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணணும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ துலாம் ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய ஆலயம் அம்பர் மாகாளம். போயிட்டு பாருங்கள். அங்கே போய் என்ன சாமி செய்யணும்? பரிகாரம். என்ன பரிகாரம் சொல்கிறேன். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும் சார்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம். இல்லை அப்படி அந்த புதுசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.